மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு. அல்லது அந்த நன்னிலையை அடைய குறிப்பிட்ட கொள்கைகளை, சட்டங்களை பின்பற்ற வலியுறுத்துகிறது. உதாரணத்திற்கு, எல்லா பெரிய மதங்களும் மேற்குலகம் உட்பட ஒரு மனிதன் திருடக்கூடாது என்ற கருத்தை சொல்கிறது. நீங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அரசியல் சட்டத்தை படித்தால் ஒருவன் திருடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி ஒருவன் திருடினால் அதற்கு குறிப்பிட்ட பரிகாரம் உண்டு. ஆனால் அவை இயல்புகளை காட்டுவதில்லை. இஸ்லாமும் நீங்கள் திருடாதீர்கள் என்று கூறுகிறது. ஆனால் இஸ்லாம் அதற்கு ஒரு தீர்வும் வைத்துள்ளது. அது மனிதர்கள் திருடாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இஸ்லாம் ஜகாத் என்னும் ஒரு முறையை தந்துள்ளது. செல்வம் படைத்த ஒவ்வொருவரும் நிசாபுக்கு மேல் அதிகமாக, அதாவது 85 கிராம் தங்கம் இருப்பின் அதில் 2.5% தர்மமாக ஒவ்வொரு சந்திர ஆண்டிலும் தர வேண்டும். இதன்படி எல்லா பணம் படைத்தவரும் ஜகாத் கொடுத்தால் இந்த உலகிலிருந்து வறுமை அறவே நீக்கப்பட்டுவிடும். எந்த ஒரு தனி மனிதனும் பசியால் மரணமடைய மாட்டான். அதன் பிறகு குர்ஆன் கூறுகிறது, சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 38, திருடியவர்கள் யாராக இருந்தாலும், அது ஆணோ அல்லது பெண்ணோ, அவனுடைய அல்லது அவளுடைய கரங்களை வெட்டிவிடுங்கள். இது தூய்மைமிக்க இறைவன் விதிக்கும் தண்டனையாகும். அவர்கள் கூறுகிறார்கள், திருடியவனின் கரத்தை வெட்டிவிட்டால் அவனது குடும்பம் என்னாவது, அவனது குழந்தைகளின் நிலை என்ன என்று கூறுகிறார்கள். இது இரக்கமில்லாத தண்டனை என்கிறார்கள். அதற்கு இஸ்லாம் பொறுப்பேற்கிறது. ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இஸ்லாமிய ஆட்சி அவர் குடும்ப நலனில் பொறுப்பேற்கும். ஆனால் கேள்வி என்னவென்றால், எத்தனை பேருடைய கரங்கள் வெட்டப்பட்டுள்ளது? சட்டம் கடுமையாக இருந்தால் திருட முனைய மாட்டான். கடுமையான சட்டம் உள்ளது. ஆகவே தண்டனையை நிறைவேற்றும் வாய்ப்பே இல்லை. முதலில் குற்றங்களே இருக்காது, அதன் பிறகுதானே தண்டனையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று அமெரிக்கா உலகத்திலேயே மிக முன்னேற்றம் கண்ட ஒரு நாடு. உலகத்திலே அதிக குற்றங்களும் அங்குதான் நடக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? கொள்ளை, களவு. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்தை அங்கு நடைமுறைப்படுத்தினால், அங்குள்ள செல்வந்தர்கள் ஜகாத் கொடுத்தால், அதன் பின்பு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருடினால் அதற்கு தண்டனையாக அவர்களது கரங்களை வெட்டுவோம் என்றால், நான் கேட்கிறேன், அமெரிக்காவில் நடக்கும் களவு, கொள்ளை, குற்றங்களின் அளவு அதிகமாகுமா, அதே நிலையில் இருக்குமா அல்லது குறையுமா? என்ன நடக்கும்? அதிகமாகுமா, அதே நிலையில் இருக்குமா, குறையுமா? நிச்சயம் குறையும். இது நடைமுறைக்குரிய சட்டம். ஷரியத்தை அமுல்படுத்தினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆகவேதான் நான் கூறுகிறேன், இஸ்லாம் நல்ல செய்திகளை சொல்வதுடன் அந்த நிலையை அடையும் வழிமுறைகளையும் காட்டித் தருகிறது. இதன் காரணமாகத்தான் மேற்கத்தியர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர். சில உதாரணங்களை கூறுகிறேன். அதாவது, பல மதங்கள், பல தத்துவங்கள், மேற்குலக அரசியல் சட்ட கோப்புகள் உட்பட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடாது, கற்பழிக்க கூடாது என்று சொல்கிறது. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் சட்டத்தை பார்த்தால் அதில் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தக்கூடாது, அவளை கற்பழிக்க கூடாது என்று காணப்படும். இஸ்லாமும் அதைத்தான் கூறுகிறது. ஆனால் ஒருவன் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தாமல் இருக்க, கற்பழிக்காமல் இருக்க, அத்தகைய சூழலை உருவாக்க ஒரு வழியையும் இஸ்லாம் காட்டுகிறது. இஸ்லாம் ஹிஜாப் என்ற முறையை சொல்லுகிறது. சாதாரணமாக இஸ்லாமிய பேச்சாளர்கள் எப்போதும் பெண்களின் ஹிஜாபை பற்றியே பேசுவார்கள். ஆனால் தூய்மைமிக்க இறைவன் அல்லாஹ் அவனது குர்ஆனில் முதலில் ஆண்களுக்குத்தான் ஹிஜாபை பேணச் சொல்கிறான், அதன் பிறகே பெண்களுக்கு சொல்கிறான். குர்ஆன் கூறுகிறது, சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 30, நன்னம்பிக்கை உள்ள மனிதன் அவனது பார்வையை தாழ்த்தி வெட்கத்தலங்களை காத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் போது வெட்கங்கெட்ட எண்ணங்கள் அவன் மனதில் வந்தாலோ, மோசமான நினைப்புகள் தோன்றினாலோ அவன் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. ஒரு நாள் என் நண்பர், அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு பெண்ணை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். நான் அவரை கேட்டேன், சகோதரரே, என்ன செய்கிறீர்கள்? இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றேன். அவர் கூறினார், அன்புக்குரிய இறை தூதர் சொன்னார்கள், முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டுள்ளது, இரண்டாவது தடுக்கப்பட்டுள்ளது. நான் எனது பார்வையின் பாதியை இன்னும் முடிக்கவில்லை என்றார். இறை தூதர் முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது, இரண்டாவது பார்வை தடுக்கப்பட்டது என்று சொன்னதின் அர்த்தம், முதல் பார்வை என்பது கண் சிமிட்டாமல் தொடர்ச்சியாக 10 நிமிடங்கள் பார்க்கலாம் என்ற அனுமதி அல்ல. இறை தூதர் அவர்கள் கூறியதின் பொருள், எந்த நோக்கமுமின்றி உங்கள் பார்வை ஒரு பெண் மீது பட்டால் தவறில்லை, தீய நோக்கத்தோடு மீண்டும் அவளை பார்க்காதீர்கள். அடுத்த வசனம் பெண்களுக்கான ஹிஜாபை பற்றி கூறுகிறது. குர்ஆன் கூறுகிறது, சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 31, மூமீனான பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி வெட்கத்தலங்களை பாதுகாக்க வேண்டும். சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டக்கூடாது. தங்கள் மார்புகளை முந்தானையால் மறைத்துக் கொள்ள வேண்டும். தனது கணவன், தந்தை, மகன், இப்படியாக மகரம் சம்பந்தமாக குர்ஆன் ஒரு பெரிய பட்டியலை தருகிறது. திருமண பந்தம் செய்ய முடியாத இத்தகையவர்கள் முன்னிலையில் அந்த நிலையை சற்று தளர்த்துகிறது. ஹிஜாப் சம்பந்தமாக அடிப்படையில் 6 விதமாக வகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. ஒரு ஆணுக்கு தொப்புளிலிருந்து கணுக்கால் வரையில், பெண்களை பொறுத்தவரை முழு உடலும் மறைக்கப்பட வேண்டும். வெளியில் தெரியக்கூடிய பாகங்கள் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டுமே. சில அறிஞர்கள் அதுவும் மூடப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
எஞ்சியுள்ள 5 வகைப்படுத்தலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்தான். இரண்டாவது, அவர்கள் அணியும் உடைகள் உடலோடு ஒட்டியதாக உறுப்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, தெளிவாக தெரியக்கூடிய மெல்லிய துணிகளை அணியக்கூடாது. நான்காவது, எதிர்ப்பாளரை கவரக்கூடிய விதத்தில் கவர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, நன்னம்பிக்கை அற்றவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சின்னமான சிலுவையை அணியக்கூடாது. ஓம் என்ற டாலரையோ பொட்டையோ வைக்கக்கூடாது. அது இந்து மதத்தின் அடையாளம். நம்பிக்கை இல்லாதவர்களை அடையாளம் காட்டும் வகையில் நீங்கள் துணிகளை அணியக்கூடாது. கடைசியாக, அடுத்த பாலினத்தாரை அடையாளம் காட்டும் வகையில் துணிகளை அணியக்கூடாது. மேற்கத்திய உலகில் சிலர் காதணி ஒன்றை அணிகின்றனர். ஒரு காதணி குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டது. இது போன்ற காரியங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஹிஜாப் என்பது உடைகளை மட்டுமே குறிப்பதல்ல. அது மற்றவர்களுடன் தொடர்பாடல் சம்பந்தமாக, ஒழுக்க நடத்தை சம்பந்தமாக, மனோபாவம் குறித்தவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஹிஜாபின் உள்நோக்கம் உடைகள் மட்டுமின்றி கண்களுக்குரிய ஹிஜாப், பிறகு எண்ணங்களுக்குரிய ஹிஜாப், சிந்தனைக்குரிய ஹிஜாப், உள்ளத்திற்குரிய ஹிஜாப். ஒரு மனிதன் தான் உரையாடும் போதும் தனது நடத்தையிலும் ஹிஜாபை அவன் பேணிக்காக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் ஹிஜாபை பற்றி மேன்மைமிக்க குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 59, நபியே, நீர் உம் மனைவியர்களுக்கும் உம் பெண்களுக்கும் வெளியில் செல்லும் போது போர்த்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போது கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவார்கள். கண்ணியமானவர்களாக அறியப்பட போர்த்திக் கொண்டு செல்லுங்கள் என்று குரான் கூறுகிறது. அப்போது அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பார்கள். குரான் கூறுகிறது, ஹிஜாப் பெண்கள் தொல்லை செய்யப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள் என்கிறது. உதாரணமாக, 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இரட்டையர்கள், மிகவும் அழகானவர்கள். அவர்கள் இருவரும் கோலாலம்பூர் வீதியில் நடந்து செல்லுகிறார்கள். அதில் ஒரு சகோதரி இஸ்லாமிய ஹிஜாப் முறைப்படி உடை அணிந்திருக்கிறார். முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் திறந்திருக்க மற்ற பாகங்கள் மூடப்பட்ட முறையில் இருக்கிறார். அடுத்த சகோதரி